ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இலங்கை தொடர்பான சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் விழா கொண்டாடிய இலங்கை அதிபர் அனுரா அவர்களுக்கு வைக்கப்படும் ஒரு கோரிக்கை. இந்தியா இலங்கை நாடுகளிடையே நடந்த கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாடு. எளிமையின் மறு உருவமா இலங்கை அதிபர்? இந்தியா உதவியோடு மறுசீரமைக்கப்பட்ட இலங்கை பாலம். இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் பகுதியில் நேற்று பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் தமிழர்களுடன் சேர்ந்து அந்த நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருக்கிறார். எல்லாம் ஓகேதான், ஆனால் இதே நட்பு மீனவர்கள் விவகாரத்திலும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தமிழர்கள் பிரச்சனையில் தமிழர்களுக்கும் இலங்கைக்குமான உறவு என்பது சுமூகமாகவே இருப்பதில்லை. சமீபத்தில் கூட நெடுந்தீவு பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மீனவர்கள் பிரச்சினை பற்றி காலம் காலமாக மாநில அரசு மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதுவதும், மத்திய அரசு இலங்கையிடம் பேசுவதும், பின்னர் தாக்குதல்கள் தொடர்வது என்பது தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட 10 தமிழக மீனவர்களை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. மொத்தம் 83 மீனவர்களும் 252 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் இருக்கிறது. இது பற்றி இலங்கை எதுவும் பேசாமலேயே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது தமிழர்களுடன் சேர்ந்து அதிபர் அனுரகுமார திசாநாயக்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருக்கிறார். யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோயில் விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்ற வட மாகாண தைப்பொங்கல் விழாவில் அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றிருந்தார். பொங்கல் கொண்டாடுவதெல்லாம் ஓகேதான், இதே போன்ற நட்பு தமிழக மீனவர்கள் விவகாரத்திலும் நீடித்தால் நன்றாக இருக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்ததாக இந்தியா இலங்கை நாடுகள் இடையேயான மெரிடைம் செக்யூரிட்டி கார்ப்பரேஷன் மீட்டிங் கொழும்புவில் நடந்திருக்கிறது. 2 நாட்டு கடற்படைகள் சார்பாக நடைபெறக்கூடிய 13வது கூட்டம் இது. இதில் இந்திய கடற்படையின் ரியர் அட்மிரல் ஸ்ரீனிவாஸ் மெதுல்லா, இலங்கை கடற்படையின் ரியர் அட்மிரல் ருவன் ருபசேனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய பெருங்கடல் IOR இந்தியன் ஓஷன் ரீஜியன் இந்திய பெருங்கடல் பகுதியில் மேரிடைம் செக்யூரிட்டியில் கூட்டாக செயல்படுவது, பைலேட்ரல் நேவல் என்கேஜ்மெண்ட்ஸ்களை வலிமையாக்குவது என்பதுதான் இதனுடைய நோக்கம். கடந்த 2025ஆம் ஆண்டு இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி இலங்கைக்கு சென்றார். அப்போது 2 நாட்டு கடற்படைகளும் இணைந்து செயல்வது எப்படி, கேபபிலிட்டி ப்ளஸ் கோஆபரேஷன் ப்ளஸ் டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி கொண்டு வரலாம், போதைப்பொருள் எதிர்ப்பு ஆகியவற்றை பற்றியெல்லாம் பேசிவிட்டு வந்தார். அதன் பிறகுதான் இந்த மீட்டிங் நடந்திருக்கிறது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை அங்கு நடைபயிற்சியும் மேற்கொண்டார். வழியில் பொதுமக்கள், இளைஞர்கள், வியாபாரிகள் என அனைவரிடமும் பேசிக்கொண்டே சென்றிருக்கிறார். அதிபர் நடைபயிற்சி செல்கிறார் என்று கேள்விப்பட்டதுமே மக்கள் அவரை பார்க்க திரள ஆரம்பித்து விட்டனர். கடந்த வாரம் கூட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அவரது பால்ய நண்பனை பார்த்து நலம் விசாரித்த வீடியோ கூட வைரலானது. இலங்கையின் அனுராதபுரத்திற்கு அந்த நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க சென்றிருந்தார். அவரை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் அங்கு காத்திருந்தனர். அப்போது அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதிபர். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒருவரை பார்த்திருக்கிறார். அவர் யார் என சில நொடிகள் யோசித்த அதிபர் உடனே அவர் தனது பால்ய நண்பன் என்பதை நினைவு கூர்ந்தார். காரை நிறுத்த சொன்னார். அந்த நபரை பார்த்து அருகே வர சொல்லி இருக்கிறார். அப்போது அதிபர், ஏய் ராஜா, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன், நல்லா இருக்கியா என்று நலம் விசாரித்தார். அந்த நண்பரும் சிங்கள மொழியில் பதிலளித்துக் கொண்டிருந்தார். இலங்கை அதிபரின் இந்த எளிமை அங்கிருந்த மக்களை மட்டுமல்லாது அவரது நண்பரையும் திக்குமுக்காட செய்தது. சிலர் அதிகாரத்திலும் பணத்திலும் ஒரு உயரத்திற்கு போய்விட்டால் ஏற்ற தாழ்வுகளை பார்ப்பார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் அன்பு மாறாமல் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் பழகுவார்கள். அப்படித்தான் இலங்கைக்கு அதிபராக இருந்தாலும் பொதுமக்களோடு மக்களாக நின்று கொண்டிருந்த தனது நண்பரை அடையாளம் கண்டு அனுர பேசியிருப்பது வைரலாகி வருகிறது. இதற்காக அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். இலங்கையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டிட்வா புயல் தாக்கியது. இதன் காரணமாக அங்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். புயல் பாதித்த போது ஆபரேஷன் சாகர் பந்து மூலமாக இந்தியா இலங்கைக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை கொடுத்தது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை பயணத்தின் போது இலங்கைக்கு $45 கோடி நிதியுதவி தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதில் $35 கோடி சலுகை கடன் அடிப்படையிலும் $10 கோடி மானியமாக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது.
இந்த நிலையில்தான் இலங்கை மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு இடையே முக்கிய போக்குவரத்து இணைப்பை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்திய இராணுவத்தினர் உதவியோடு 100 அடி நீளம் கொண்ட முதல் பெய்லி பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, இலங்கை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் கல்வித்துறை இணை அமைச்சர் மதுரா செவிவ்ரத்னா ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த பாலம் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் போக்குவரத்துக்கும் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.